எதிர்பாராத இரவு 2 மாதங்களுக்கு முன்பு. அந்த கிழவி இருக்காளே! முணுமுணுத்துக் கொண்டே அறைக்குள் நுழைந்தாள் ஐஷு எனும் ஐஸ்வர்யா. தன் ஐபோனை நோண்டிக் கொண்டிருந்த ரேணு ஐஷுவை பார்த்து சிரித்தாள். கௌதமோட அம்மாவை தானே திட்டுற? அவளையேதான். என் சந்தோஷமான வாழ்க்கைக்கு அவ பெரிய இடைஞ்சலா இருக்கா. அவ எப்போ ஒழிவாளோ? ச்சே, எனக்கு அவளை பிடிக்கவே இல்ல. உனக்கு தேவை தாண்டி. சரி சரி, இதனால என் பார்ட்டி மூடு எந்த விதத்திலயும் ஸ்பாயில் ஆகிறத நான் விரும்பல. நிறைய பேர் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருக்கேன். அதுக்காக நிறைய செலவு பண்ணிருக்கேன். இந்த பார்ட்டி நல்லபடியா நடக்கணும். தன்னைத்தானே கூல் செய்து கொண்டாள் ஐஷு. ஹாப்பி பர்த்டே ஐஸ். உன்னோட இந்த 23வது பிறந்த நாள்ல உனக்கு பிடிச்ச சந்தோஷமான வாழ்க்கை அமையணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்டி. தேங்க்ஸ் ரேணு. சரி ஓகே, நான் பார்ட்டிக்கு என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு இன்னும் சூஸ் பண்ணவே இல்ல. நான் முதல்ல அந்த வேலையை பாக்குறேன். பாய். ரேணுவிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து நடந்து சென்றாள் ஐஷு என்கிற ஐஸ்வர்யா. ரேணு மிகவும் அன்பானவள், கலகலப்பானவள். ஐஷுவும் அன்பானவள்தான். ஆனால் அதே நேரம் பிடிவாதக்காரி. தனக்கு ஒன்று வேண்டும் என்றால் அதற்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவள். எந்த அளவிற்கு அன்பானவளோ அதே அளவிற்கு மோசமானவள். ரேணுவிற்கு ஐஷு என்றால் மிகவும் பிடிக்கும். அன்று இரவு ஐஸ்வர்யா எதிர்பார்த்ததை விட அந்த பிறந்த நாள் விழா மிகவும் உற்சாகமாக சென்றது. பல முக்கியமான பிரபலங்கள் கூட அந்த பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்டனர். ஐஸ்வர்யா மகிழ்ச்சியாக அனைவரையும் வரவேற்றுக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளுக்கு எதிரில் தன் இதழில் அழகான புன்னகையையும் தன் கைகளில் அவளை போன்ற அழகான பூங்கொத்தையும் பற்றியபடி ஹாட் அண்ட் ஹேண்ட்ஸம் மேனாக வந்து நின்றான் கௌதம். ஹாப்பி பர்த்டே டார்லிங். இன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? தேவதை மாதிரி இருக்க. கௌதம் தன் காதலியை காதலாய் பார்த்து வாழ்த்து கூற தன் காதலனை கண்ட ஐஷுவின் கண்ணங்கள் மேலும் சிவப்பேறியது. ஐ லவ் யூ டூ கௌதம். கௌதமை வரவேற்று தழுவினாள் ஐஸ்வர்யா. இருவரும் பிரிய மனமில்லாமல் தழுவிக் கொண்டிருந்தனர். அதனைக் கண்டு சுற்றியிருந்த நண்பர்கள் கூட்டம் கத்தி ஆரவாரம் செய்ய மெல்ல அவர்களை நெருங்கி தன் குரலை செருமினாள் ரேணு. இங்க சுத்தி நாங்கள்லாம் இருக்கோம். ரேணு கிண்டலாக சொல்ல கட்டி அணைத்திருந்த இருவரும் வெட்கத்துடன் விலகினர். பாரா, இப்பதான் வெக்கம்லாம் வருது. ஹாப்பி பர்த்டே டியர். தன் தோழியை கட்டி அணைத்து வாழ்த்து கூறினாள் ரேணு. அதன் பிறகு பிறந்தநாள் விழா களை கட்டியது. ஐஸ்வர்யா கேக் வெட்டி கௌதமுக்கு ஊட்டிவிட்டாள். பிறகு கௌதமும் அவளுக்கு கேக் ஊட்டிவிட்டான். அப்படி இப்படி என்று அந்த பார்ட்டி நள்ளிரவை கடந்து சென்று கொண்டிருக்க கௌதம் நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தான். அப்போது சட்டென்று அவன் கையில் இருந்து மது கிளாஸை பிடுங்கினாள் ஐஸ்வர்யா. போதும் கௌதம், ஏற்கனவே உங்களுக்கு அதிகமாயிருச்சு, வாங்க போகலாம். அவனை தன்னுடன் அழைத்து செல்ல முயற்சிக்க அவனோ அவளை தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்டான். ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், ஸ்மால் அட்டென்ஷன். நீங்கள் எல்லாம் இவளுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டீங்க, ஆனால் நான் இன்னும் கொடுக்கல. அதான் இப்போது உங்கள் எல்லார் முன்னாடியும் கொடுக்கலான் இருக்கேன். கௌதம் அவளை முத்தமிடுவது போல் சென்றான். நாங்கள் 2 பேரும் கூடிய சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அங்கிருந்த அனைவருக்கும் கேட்கும்படி கூறினாள். அதை கேட்டு அங்கிருந்த அவர்களின் நண்பர்கள், பிசினஸ்மேன், உறவினர்கள் என்று அனைவரும் ஆரவாரம் செய்தார்கள். அதை கேட்டு ஐஷு சந்தோஷத்தின் உச்சத்தில் இருந்தாள். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட பர்த்டே கிஃப்ட்ல இதுதான் ரொம்ப பெருசு. எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. அனைவருக்கும் கூடுதலாக மது கொடுக்க சொன்னாள். கௌதம் கூறியதை கேட்டு சந்தோஷத்தில் இருந்த ஐஷு தனக்கு ஒரு கிளாஸை எடுத்துக்கொண்டு ரேணுவுக்கும் ஒரு கிளாஸ் கொடுக்க ஐஷுவின் கட்டாயத்தில் ரேணுவும் சிறிதளவு குடித்தாள். டிஜேவின் பாடல், ஆட்டம் பாட்டம் என்று பார்ட்டி களை கட்டியது. ஆனால் சற்று நேரத்திலேயே அங்கிருந்த அனைவருக்கும் ஏதோ ஒருவித தலை சுற்றல் ஏற்பட அப்படியே ஒவ்வொருவராக மயங்கி விழுந்தனர். ரேணுவிற்கு குடித்து பழக்கமில்லை. முதல் முறையாக குடித்திருந்தாள். எனவே தலை சுற்றிக் கொண்டு மயக்கம் வருவது போல் இருக்க அவளோ தன்னை நிதானித்துக் கொண்டு எப்படியோ தனக்காக புக் செய்யப்பட்ட அறைக்கு சென்று விட்டாள்.